வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு மேலதிக வாக்கினால் நிறைவேறிய பருத்தித்துறை நகரசபை பாதீடு. முஜிபுர் ரஹ்மானுக்கு மிரட்டல் விடுக்கும் சிஐடி குழு. புலம்பெயர் தமிழர்களிடம் காணி கோரிய மனோ எம்பி, அர்ச்சுனா எம்பியின் பதில். முத்தையன் கட்டு குளம் குறித்து மக்கள் அச்சமடைய வேண்டாம், வெளியான அறிவிப்பு. யாழில் கிராம உத்தியோகத்திற்கு எதிராக பேசிய நபருக்கு கொலை மிரட்டல். புதிய கல்வி சீர்திருத்தம், சாதாரணதர பரீட்சையில் 5 முக்கிய பாடங்கள். சிறையில் இருக்க தயாராக இருங்கள், ஜனாதிபதி அனுரவை மிரட்டும் கம்மன்பில. ஆளும் அனுர அரசுக்கு தொடர் பின்னடைவு, பலூன்களை வெடிக்க வைத்து தோற்கடிக்கப்பட்ட பட்ஜெட். பாகிஸ்தானிலிருந்து 200 தொன் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் கையளிப்பு. இனி விரிவான செய்திகள். ஒரு மேலதிக வாக்கினால் நிறைவேறிய பருத்தித்துறை நகரசபை பாதீடு. பருத்தித்துறை நகரசபை 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. சபை அமர்வு தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் இன்று காலை 9:30 மணியளவில் நகரசபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. இதில் 8 வாக்குகள் ஆதரவாகவும் 7 வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டன. மேலதிக ஒரு வாக்கால் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாதீட்டுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய பேரவையின் 5 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்கள் 2 சுயேட்சை உறுப்பினர் 1 வாக்களித்திருந்தனர். தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, EPDP ஆகியவற்றைச் சேர்ந்த 7 உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்திருந்தனர். இதையடுத்து ஒரு மேலதிக வாக்கினால் பாதீடு நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை 3 குடும்பங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் பெறுமதியான உதவிகளும் நகரசபையால் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது மரக்கறி சந்தை குத்தகை மற்றும் துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பு நிலைய குத்தகை விடயம் தொடர்பில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு வாக்கெடுப்பு கோரப்பட்ட போது தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, EPDP ஆகிய கட்சிகளை சேர்ந்த 7 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தனர். இதனால் சபையில் சிறிது குழப்பம் ஏற்பட்டிருந்தது. முஜிபுர் ரஹ்மானுக்கு மிரட்டல் விடுக்கும் சிஐடி குழு. குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்ததாக கூறப்படும் ஒரு குழுவினர் தன்னை மிரட்டும் நோக்கில் தனது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று பல்வேறு வழிகளில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். தென்னிலங்கையில் இருந்து வெளியாகும் பத்திரிகையொன்றுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் காவல்துறை அதிபரிடம் முறைப்பாடு வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது ஒரு மிரட்டல் நடவடிக்கையாக இருக்கலாம் என சந்தேகங்கள் உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்ததாக கூறப்படும் ஒரு குழுவினர் கடந்த 12ஆம் தேதி கல்கிசை பகுதியில் உள்ள முஜிபுர் ரஹ்மானின் சகோதரியின் வீட்டிற்கு சென்று எம்பி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பானவர்களிடம் முறைப்பாடும் வழங்கியுள்ளார். இதற்கு முன்னர் தான் வீட்டில் இல்லாத போது இதே போன்ற ஒரு குழு கொலன்னாவையில் உள்ள தனது வீட்டில் சென்று தனது மனைவியிடம் தன்னை பற்றி விசாரித்ததாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழு பொரளையில் உள்ள தனது மனைவியின் வீட்டிற்கு சென்று தன்னை பற்றி விசாரித்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். புலம்பெயர் தமிழர்களிடம் காணி கோரிய மனோ எம்பி, அர்ச்சுனா எம்பியின் பதில். உங்கள் சொத்துக்களை விற்று வீடற்ற மலையக மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்த பின்னர் புலம்பெயர் மக்களின் காணிகளை வாங்கி தருகிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு தெரிவித்துள்ளார். ராமநாதன் அர்ச்சுனா தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மலையகத்தில் காணி இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை பெற்றுத் தருவதாக அண்மையில் மனோ கணேசன் கண்டியில் குறிப்பிட்டிருந்தார். மனோ கணேசனின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அர்ச்சுனா இவ்வாறு பதிலளித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அர்ச்சுனா, மலையக மக்கள் எங்கள் இரத்த உறவுகள், அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது எமது கடமையாகும். அதனால் உங்களுக்கு மலையகம் வேண்டாம், வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்வோம். மனோ கணேசனின் தந்தை ஒரு நடிகர் என்பதால் அவருக்கு பரம்பரை சொத்து இருக்கிறது தானே, அதை விற்று அவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள்.
பின்னர் நாங்கள் புலம்பெயர் தமிழர்களிடம் காணிகளை பெற்றுத் தருகிறோம். புலம்பெயர் தமிழர்கள் போராட்டத்தில் தமது உறவுகளை இழந்து தப்பித்து பிழைத்த ஒரு சிலரே புலம்பெயர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்கின்றனர். அதனால் நீங்கள் முன்னுதாரணம் காட்டுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். முந்தையன்கட்டுக்குளம் குறித்து மக்கள் அச்சமடைய வேண்டாம். வெளியான அறிவிப்பு. முந்தையன்கட்டுக்குளம் தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் முந்தையன்கட்டுக்குளத்தின் நிலைமைகளை நேரடியாக கண்காணித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டனர். தற்போது முந்தையன்கட்டுக்குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் என்ற செய்தி பொய் வதந்தி எனவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தெரிவித்தார். மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகின் உதவி பணிப்பாளர், நீர்ப்பாசன திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் ஆகியோருடன் அரசாங்க அதிபர் கலந்துரையாடி தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்தனர். இதன்போது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் கலந்து கொண்டிருந்தார். தற்போது அதிக நீரிருப்பின் காரணமாக அங்கு கான்கிரீட் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கனரக வாகனங்களை அந்த பகுதிக்கு கொண்டு செல்லவும் முடியாததால் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் திட்டமிடப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மழையை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள ரேடியர் கதவுகள் மூலம் குளத்தின் நீர்மட்டத்தை 20 அடி வரை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழில் கிராம உத்தியோகத்திற்கு எதிராக பேசிய நபருக்கு மிரட்டல். யாழில் கிராம உத்தியோகத்திற்கு எதிராக பேசிய நபருக்கு கொலை மிரட்டல். யாழில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடாத கிராம உத்தியோகத்தர் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நபருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இலங்கையின் பல்வேறு பகுதிகள் முற்றாக பாதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதன்மையாக நாகர்கோவில் பகுதி காணப்படுகிறது. இக்கிராமத்தில் பணிபுரியும் கிராம உத்தியோகத்தர் பக்கசார்பாக செயற்படுவதாகவும் சில பாதிக்கப்பட்ட வீடுகளை இதுவரைக்கும் கிராம உத்தியோகத்தர் வந்து பார்வையிடவில்லை எனவும் நாகர்கோவில் மக்கள் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் கருத்து தெரிவித்த நபருக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் ஊடகங்களுக்கு கொடுத்த கருத்தினை மறுபடியும் வாங்குமாறும் இல்லையென்றால் ஆள் வைத்து கொலை செய்வதாகவும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட நபர் கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி காவல் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தம். சாதாரண தர பரீட்சையில் 5 முக்கிய பாடங்கள். புதிய சீர்திருத்தத்தின்படி சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 7ஆக குறைக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்கள் கணிதம், ஆங்கிலம், தாய்மொழி, சமயம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய 5 முக்கிய பாடங்களை படிக்க வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தொழில்நுட்பம், அழகியல், முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு, மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் மற்றும் சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி போன்ற பிரிவுகளில் இருந்து மேலும் 2 பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 2026 ஜனவரியில் தொடங்க திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் பாதிக்கப்படாது. ஜனவரியில் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் போது முன்னர் அறிவிக்கப்பட்ட அனைத்து மாற்றங்களும் சம்பந்தப்பட்ட வகுப்புகளில் நடைமுறைக்கு வரும். மேலும் முழுமையான நடைமுறைப்படுத்தல் ஜனவரி 22ஆம் தேதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கட்டமைப்புக்கு இணங்க செயற்படுமாறு சுற்றறிக்கைகள் மூலம் பாடசாலைகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கும் முன் 6ஆம் தர மாணவர்களுக்கு 1 வார கால அறிமுக நிகழ்ச்சி இடம்பெறும். பாடசாலை நேர அட்டவணை ஒரு நாளைக்கு 7 கற்பித்தல் காலங்களாக மாற்றப்படுவதுடன் ஒவ்வொரு பாடமும் 50 நிமிடங்கள் நீடிக்கும். எனினும் பாடசாலை நேரத்தை நீடிப்பதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சீர்திருத்தங்களை இறுதி செய்வதற்கு முன்னர் தொழிற்சங்கங்களுக்கு தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனால் சில பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சிறையில் இருக்க தயாராக இருங்கள். ஜனாதிபதி அனுரவை மிரட்டும் கம்மன்பில.
தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க 2029 ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய உடனேயே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். 2016 தற்போதைய சபை தலைவர் அமைச்சர் பிமல் வெள்ளம் ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறினார். 2024 ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வெள்ள கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும், ஆனால் அவ்வாறு செய்யாதது கொலை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறினார். வெள்ளத்தின் தீவிரம் அறிந்தும் அவர் அதனை செய்யவில்லை. எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் அலட்சியத்திற்கான வழக்கு தொடரலாம். ஆனால் இப்போது அவருக்கு ஜனாதிபதி விலக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது. ஆனால் 2029 அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்திற்கான வழக்கு தொடரப்படும். அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன. எனவே சிறையில் அமர்ந்து நான் ஏன் இவ்வளவு பொய் சொன்னேன் என சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்று அவர் உறுதியளித்தார். ஆளும் அனுர அரசுக்கு தொடர் பின்னடைவு, பலூன்களை வெடிக்க வைத்து தோற்கடிக்கப்பட்ட பட்ஜெட். தேசிய மக்கள் சக்தி கட்சியால் நிர்வகிக்கப்படும் காலி மாநகர சபையின் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நேற்று 2 பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. மேயர் சுனில் கமகே வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்தார். முதலில் பேசிய சிரித் நிஷாந்த், இந்த வரவு செலவு திட்டம் கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து பெரிய அளவில் வேறுபட்டதல்ல என்று கூறினார். இந்த வரவு செலவு திட்டம் காற்று நிரப்பப்பட்ட பலூன் போன்றது என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பட்ஜெட்டை எதிர்த்து சிவப்பு பலூன்களை வெடிக்க வைத்தனர். பாகிஸ்தானில் இருந்து 200 தொன் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் கையளிப்பு. பாகிஸ்தானில் இருந்து 200 தொன் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இன்று திங்கட்கிழமை கையளிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் உயர்ஸ்தானி காரியாலயம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமரின் விசேட பணிப்புரைகளை தொடர்ந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக அனர்த்த நிவாரணப் பொருட்கள் மற்றும் சேவைகள் கையளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த நட்புறவும் வலுவான இருதரப்பு உறவுகளும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனர்த்த நிவாரண சேவைக்காக பாகிஸ்தான் தனது விமானப்படையின் C-130 விமானங்களை அனுப்பியிருந்தது. மேலும் தித்வா புயலின் போது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் ஒன்று அதன் ஹெலிகாப்டருடன் இலங்கை ஆயுதப்படைகளுடன் நெருங்கி ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றது. அத்துடன் பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுடன் தொலைபேசியில் உரையாடி உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு பாகிஸ்தானின் தொடர்ச்சியான ஆதரவுக்கான உறுதிப்பாட்டை மீளவும் வலியுறுத்தினார். பாகிஸ்தான் பிரதமரின் விசேட பணிப்புரையின் பேரில் பாகிஸ்தானின் மத்திய கடல்சார் விவகார அமைச்சர் முகமது ஜூனை அன்வர் சௌத்ரி இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்த கடந்த வாரம் 2 நாள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.